இனி நம்ம வந்து பால் கொழுக்கட்டை செய்ய போகிறோம். பால் கொழுக்கட்டை வந்து கொஞ்சம் கஷ்டமான ரெசிபின்னு அம்மாங்கெல்லாம் நினைப்பாங்க. பசங்க ஆசையாக கேட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் செய்யறதுக்கு கொஞ்சம் கஷ்டமான வேலை. உருட்டிட்டு இருக்கணும், திரட்டி போடணும் அப்படின்னு கொஞ்சம் யோசிப்பாங்க. அந்த பால் கொழுக்கட்டையை அண்டா அளவுக்கு பால் கொழுக்கட்டையாக இருந்தாலும் அதை அரை மணி நேரத்தில் எப்படி ஈஸியாக செய்யலான்னு இப்போ பார்க்கலாம். டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஈஸியாகவும் செய்யலாம். அந்த மெத்தட் என்னன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ பால் கொழுக்கட்டை தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். அரிசி மாவு வந்து ஒரு 300 கிராம் எடுத்துருக்கேன். இது வந்து வெல்லமும் ஒரு அதே அளவுக்கு எடுத்துக்கலாம். வெல்லம் கொஞ்சம் நிறைய இருந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அடுத்து தேங்காய் பால் ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் பால். இது பசும்பால். நம்ம எப்போவுமே 2 பாலும் தேங்காய் பாலும் போடுவேன், நான் பசும்பாலும் போடுவேன். இதோட ஏலக்காய், கொஞ்சம் சால்ட்டு, டேஸ்ட்டுக்காக சால்ட்டு போதும். இது வரைக்கும் தான். இப்போ எப்படி கடகடன்னு செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து இந்த அரிசி மாவு பிசைறதுக்காக சுடுதண்ணி வச்சுருக்கிறேன். இந்த பக்கம் வந்து பால் கொழுக்கட்டைக்கு இந்த மாவை பார்த்தீங்கன்னா வேகிறதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றி வைக்கிறேன். இந்த இடத்துல தண்ணி சுட்டிடுச்சு. மாவு பிசைய இவ்வளோ தண்ணி வேணாம். நான் இப்போ வெல்லம் கரையிறதுக்காக இந்த தண்ணியே கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து ஒரு பக்கம் வெல்லம் இருக்கு, இந்த பக்கம் சுடு தண்ணி வச்சிருக்கிறேன். இந்த மாவை பிசைஞ்சு அதில் போடுறதுக்காக ரெண்டுமே சூடாகட்டும். இது சூடாகிற நேரத்துக்குள்ள நம்ம மாவு பிசைஞ்சிடலாம். மாவுக்கு வந்து பிசையும் போது கொஞ்சோண்டு டேஸ்ட்டுக்காக உப்பு போடுறேன். தண்ணி சூடாக இருக்குது, அதனால் கரண்டியால் இப்படி கலர்றேன். நல்லா சூடாக தண்ணி ஊற்றி இந்த மாவை நல்லா பிசைஞ்சிக்கணும். இப்போ தண்ணி கொதிக்குது. தண்ணி கொதிக்கும் போது நான் இந்த பிசைஞ்ச மாவை வந்து முறுக்குழாயில் போட்டு புழிஞ்சிடறேன். என்னடா பால் கொழுக்கட்டை இவ முறுக்குழாயில் போட்டு புழியிறாங்கன்னு பார்க்காதீங்க, சூப்பராக வரும் பாருங்க பால் கொழுக்கட்டை. இப்போ இதை ஒரு தடவை புழிஞ்சிட்டேன். இது ஒரு கொதி வந்த உடனே நான் இப்படி கிளறி விட்டுறேன். இப்படி கிளறி விட்ட உடனே அது அழகாக உடஞ்சிடும். ஆனால் போட்ட உடனே நீங்கள் இது பண்ணக்கூடாது. ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் தான் இப்படி கிளறி விடணும். இதை இப்போ உடஞ்சிச்சு. இப்போ நான் அடுத்தது புழிகிறேன். ஈஸியாக கடன்னு செஞ்சிடலாம் பசங்களுக்கு. கையில் போட்டு திரட்டி அப்போலாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, உருட்டி பாயில் போட்டு காய வைப்பாங்க. அது செய்யறதுக்கே அரை நாள் ஆகிடும். பால் கொழுக்கட்டை ஆசையே நமக்கு விட்டு போயிடும். இப்போலாம் வந்து 5 நிமிஷத்தில் கடன்னு செஞ்சிடலாம். எங்கள் பொண்ணுக்கு 5ஆவது மாதம் ஃபங்க்ஷன் அப்போ ஒரு அடுக்கு சட்டி அளவுக்கு, அதை விட அதிகமாகவே செஞ்சோம். ஒரு 1/4 மணி நேரத்துலேயே கடன்னு செஞ்சிட்டோம். நிறைய பேருக்கு இந்த டெக்னிக் தெரியாது. தெரிஞ்சவங்க விட்டுருங்க, தெரியாதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஈஸியான வேலை. இப்போ நான் எல்லாத்தையும் இதில் புழிஞ்சு விட்டேன். புழிஞ்சு விட்டுட்டு இந்த முறுக்குழாலாம் அடியில் நிற்குது கொஞ்சோண்டு. இதுவும் இன்னும் கொஞ்சம் அடியில் இருக்குது இந்த யானத்தில். இதை வரைக்கும் தேங்காய் பால் ஊற்றி கலந்துக்கிறேன். கலந்து இதில் ஊற்றினோம்னா திக்காகும். கொஞ்சம் தண்ணிலையும் கலந்து போடலாம். அதுக்கு பிறகு நம்ம இப்போ தேங்காய் பால் ஊற்ற தானே போகிறோம். அதில் நான் இந்த மாவை தேங்காய் பாலில் கலந்து அப்படியே ஊற்றிக்கிறேன். இப்போ இந்த அரிசி மாவுலாம் இது நல்லா இந்த கொதிக்கிற
அரிசி மாவு பால் கொழுக்கட்டையில் நான் ஊற்றிடுறேன். ஊற்றிட்டு இந்த தேங்காய் பாலையும் அப்படியே ஊற்றிடுறேன். ஊற்றிட்டு நல்லா கலரி விட்டுறோம். இப்போ நம்ம கையால் தட்டி தட்டி போடுறது, உருண்டி உருண்டி போடுறது, இப்போ நான் முறுப்பாலில் புரிஞ்சுது எல்லாம் ஒன்று தான். சாப்பிடும்போது எல்லாம் ஒரே டேஸ்ட்டில் தான் இருக்கும். அதனால் அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வேலை செய்ய தேவையில்ல. எந்த வேலை செஞ்சாலும் அதை கொஞ்சம் சீக்கிரமாக முடிக்கணும். இப்போ வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக எல்லாம் பரபரன்னு வேலை செய்கிற மாதிரி நிலமையில் இருக்கிறோம். டைம் ரொம்ப எடுக்க முடியாது. அதில் இதெல்லாம் வந்து ட்ரெடிஷ்னல் பலகாரமாக இருந்தாலும் செய்ய நேரம் ஆகும்னு நம்ம இதுக்கிட்டலாம் போகிறதில்ல. ஸோ இதையே எப்படி ஈஸியாக செய்யுது, அதுக்காக தான் இப்போ நான் இதை செஞ்சு காமிச்சேன். அதே எஃபெக்ட் தான் இதுலேயும் இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ இது கொதிக்குது. இதுலேயே வந்து நான் வெல்லத்தை ஊற்றிடுறேன். இது நல்லா கொதிக்கும் போது நம்ம இப்போ புழிஞ்சு விட்டதெல்லாம் நல்லா வெந்துடும். அடி பிடிக்காமல் நல்லா கிளறிட்டே இருங்க. கொஞ்சம் விட்டிங்கன்னா, ஏன்னா நம்ம அந்த அரிசி மாவு கரைச்சி ஊற்றிருக்கிறோம், அது கப்புன்னு போய் அடி பிடிச்சிக்கும். அது மட்டும்தான் உஷாராக அப்படி பார்க்கணும். இது நல்லா கொதிக்க இந்த மாவுலாம் சூப்பராக வெந்துடும். இப்போ நான் ஆரம்பித்து 10 நிமிஷம் கூட ஆகலை. 10 நிமிஷத்தில் பால் கொழுக்கட்டை. பால் வெள்ளைப்பாகு. உங்களுக்கு தேங்காய் பால் எடுக்க டைம் இல்லைனாலும் நம்ம வீட்டில் இருக்க பசும்பால் இல்லைன்னா கவர் பாலை கூட ஊற்றி நீங்கள் செய்யலாம். யாரும் நம்மளை வந்து இதில் தான் செய்யணும்னு அடிக்க போகிறது இல்லை. நம்ம குழந்தைங்களுக்கு இப்படிலாம் ஒரு பலகாரம் இருக்குதுன்றதை நம்மளும் அப்பப்போ செஞ்சு காமிக்கணும். எப்போ பாரு ஹோட்டல்லையே வாங்கி சாப்பிட்ற யுகம் ஆயிடுச்சு. இப்போ நல்லா கொதிக்குது. இன்னும் ஒரு 2 நிமிஷம் கொதிக்கிட்டோம். இப்போ இருக்க இன்னும் பாலையும் இதில் ஊற்றிடலாம். இப்போ நல்லா வெந்துடுச்சு. இப்போ நான் பால் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். பசும்பால் இது. இப்போ இந்த பாலை ஊற்றியாச்சு. ஏலக்காய் போட்டுடுறேன். மாவு பிசையும் போது உப்பு போட்டோம். இப்போ இந்த வெல்லம்லாம் போட்டு எல்லாம் கொதிக்குது இல்லையா, இப்போ அதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அப்போ தான் வந்து டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா எடுத்து கொடுக்கும். கொஞ்சம் உப்பு போடுறேன். கொஞ்சம் சாப்பிடும்போது இந்த பால் கொழுக்கட்டையோட தேங்காய் நசுக்கி போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் தேங்காய் துருவல் வச்சுருக்கிறேன். இந்த தேங்காயையும் இதிலே போட்டுடலாம். போட்டு இதுவும் சேர்ந்து ஒரு கொதி வரட்டும். சாப்பிடும்போது ஒரு பீஸ் அப்படியே தேங்காய் கிடைக்கும் போது நல்லாயிருக்கும். சிலர் வந்து இதில் வந்து ஜவ்வரிசி வேக வச்சும் போடுவாங்க. அது ஒரு சிலர் பழக்கம். பால் கொழுக்கட்டைனாவே இதுவும் ஜவ்வரிசியும் சேர்ந்து தான் சாப்பிடுவாங்க. அது எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்காது. நம்ம வந்து தேங்காய் திருவி போட்டு இப்படியே செய்கிறது தான். இதே சூப்பராக இருக்கும். பாருங்க, டக்குன்னு 10 நிமிஷத்துலாம் பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இந்த பால் கொழுக்கட்டை 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிட்டோம். நம்ம வீட்டு குழந்தைங்க கேட்டாங்கன்னா இனிமேல் பால் கொழுக்கட்டைக்காக பால் மாறாதீங்க, கடகடன்னு செஞ்சு கொடுத்துருங்க.